வீட்டில் இரவு தொழுகை தொழும் பெண்கள் குர்ஆனை கையில் வைத்து பார்த்து ஓதி தொழலாமான்னு கேட்குறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமுல் லைல் எனும் இரவு தொழுகையை வழமையாக தொழுது வந்திருக்கிறாங்க. மிகவும் நீட்டமாக தொழக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. இப்போ நாமும் அதே மாதிரி நீட்டமாக தொழணும்னு நம்ம விருப்பப்படலாம். ஆனால் நம்மள அதிகமான பேருக்கு 5 வசனம், 10 வசனம், 15 வசனம் அப்படிங்கிற அளவிற்கான அளவிலான அத்தியாயங்களை மனனம் செஞ்சுருப்போம். இந்த நீட்டமாக தொல்ல முடியாமல் போயிடும். அப்போ அவங்க குரானை பார்த்து ஓதலாமான்ற அந்த சந்தேகம் அப்போ தான் எழும். அந்த மாதிரி செய்யலாமா, பார்த்து ஓதலாமான்னா தாராளமாக ஓதலாம். அதற்கு மார்க்கத்தில் தடை கிடையாது. இப்போ நம்ம இப்படி சொன்னோம்னா உடனே என்ன எதிர்வாதம் வைப்பாங்கனாக்கா, தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்ம சஜ்தா செய்யக்கூடிய இடத்த தான் பார்க்கணும். அது தொழுகையினுடைய அம்சமா இருக்கு. நீங்க குரானை வந்துட்டு பார்த்து ஓதலான்னா, குரான் பிரதியெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அது வந்து தவறு அப்படின்பாங்க. இது வந்து முற்றிலும் தவறான ஒரு புரிதலா இருக்கு. இது ஏனென்றால், தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது சஜ்தா செய்யக்கூடிய இடத்த பார்க்கணுன்ட்டு மார்க்கம் எந்த இடத்திலும் நமக்கு வலியுறுத்தவே கிடையாது. அந்த மாதிரி சொல்லப்படவே இல்லை. எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல அந்த மாதிரி சான்று கிடையாது. அதற்கு மாற்றமா தான் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து புகாரில் 746ஆம் இலக்கத்துல ஹதீஸு. கபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல வந்துட்டு அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க கேட்குறாங்க. அக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரவு ஃபி துஹ்ரி வல் அஸ்ர். நபி அவர்கள் வந்து லொஹர் மற்றும் அசர் தொழுகையில எதுவும் ஓதுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கப்பாவை அவங்க சொல்றாங்க ஆமா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அந்த மக்கள் திரும்ப கேட்குறாங்க, விமா குந்தும் தஅரிஃபூன ஸாக். அது எப்படி நீங்க அறிஞ்சுக்குவீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் அந்த மாதிரி கேட்குறாங்க? லுஹர் மற்றும் அசர் தொழுகை வந்துட்டு சப்தம் இல்லாமல் ஓதப்படக்கூடிய தொழுகையா இருக்குல்ல. அதனால தான் அவங்க அந்த மாதிரி சந்தேகம் எழுந்தே கேட்குறாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, அது எப்படி நீங்க அறிஞ்சுக்குவீங்கன்னு கேட்கும் பொழுது, வித் ரபி லஹியத்திஹி, நபி அவருடைய தாடி அசைவதிலிருந்து நாங்க அதை அறிஞ்சுக்குவோங்கிறாங்க. இப்போ தொழுகையில வந்துட்டு சஜ்தா செய்யக்கூடிய இடத்த பார்த்து தான் தொழுகணும். அது தொழுகையினுடைய அம்சம் என்று இருக்குமே ஆனால், நபி ஸல்லல்லாஹு அந்த மாதிரி கட்டளையிட்டு இருந்தாங்கன்னா, சஹாபாக்கள் அதற்கு மாற்றமா நடந்திருப்பாங்களா? அப்படி இருந்திருந்தால், நபி அவர்கள் திருத்தி கொடுக்காம இருந்திருப்பாங்களா? கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் சொல்லும்போது அதையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்களா? அந்த மாதிரி செஞ்சுட்டோம். ஆனா அதுக்கப்புறம் நபி அவர்கள் எங்களுக்கு தடை செஞ்சுட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தொழுகை ஈடுபட்டிருக்கும் பொழுது நீ சஜ்தா செய்யக்கூடிய இடத்துல அப்ப பார்க்கணும். அந்த மாதிரி சொன்னாங்கன்னு இருக்கா? அப்படி கிடையாது. இப்போ இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம என்ன விளங்கிக்கிறோம்னாக்கா, தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது சஜ்தா செய்யக்கூடிய இடத்தை பார்ப்பது என்பது கட்டாயம் அவசியம் எல்லாம் கிடையாது. தொழுகையினுடைய அம்சம் எல்லாம் கிடையாது. மாறாக இப்படி விளங்கிடக்கூடாது. தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது சஜ்தா செய்யக்கூடிய இடத்தை பார்க்கக்கூடாது என்று நான் சொல்வதா விளங்கக்கூடாது. அங்கேயும் பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலாம். நமக்கு முன்புள்ள ஒரு இடத்தை நோக்கி நம்ம பார்த்து தொழலாம். ஒரு பொருளை நோக்கி பார்த்து தொழலாம் என்று தான் நம்ம சொல்றோமே தவிர, அங்க சஜ்தா செய்யக்கூடிய இடத்தை தான் பார்த்தாகணும். அதுதான் அது தொழுகையினுடைய அம்சம் அப்படின்லாம் சொல்வார்கள். அது தவறு என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நம்ம விளங்கிக்கிறோம். அதே போல மற்றொரு ஹதீஸும் இருக்கு. இது வந்து புகாரில 748ஆம் இலக்கத்துல இருக்கிறது. ஒரு முறை நபி அவர்கள் வந்து சூரிய கிரகண தொழுகையில ஈடுபட்டிருக்காங்க. மக்களும் பின்பற்றி தொழுகிறாங்க. அப்போ நபி அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, தொழுகையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது எதையோ பிடிக்க முயல்வதை போல அவங்க வந்துட்டு பின் வாங்குறாங்க. தொழுகையில் இருக்கும் பொழுது. இதெல்லாம் நபி தோழர்கள் வந்துட்டு நபி அவர்கள பார்க்குறாங்க. தொழுகையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது. அப்போ தொழுகையெல்லாம் முடிச்ச பிறகு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நபி அவர்கள் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து சூனம் எடுத்து காட்டப்பட்டுச்சு. அதிலிருந்து ஒரு குலையை பிடிச்சேன். அதை நான் வந்து எடுத்திருந்தேன்னா உலகம் இருக்கிற காலம் வரைக்கும் அதிலிருந்து நீங்க சாப்பிட்டுருப்பீங்கங்கிறாங்க. நாம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நபிசுவாசம் தொழுகையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது என்ன செய்றாங்கன்னா, குலையை பிடிக்க முயல்கிறார்கள். அவங்க வந்துட்டு அந்த நேரத்துல அப்போ கட்டாயமா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, சஜ்தா செய்யக்கூடிய இடத்த வந்துட்டு பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப தொழுகையினுடைய அம்சம் அது கிடையாது என்று நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், விளங்கிக்கிறோம். அதே போல சஹாபாக்களும் என்ன செய்யல, சஜ்தா செய்யக்கூடிய இடத்த பார்த்துருந்தாங்கன்னா நபி அவர் என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த மாதிரி அங்கதான் பார்க்கணும் என்று சொல்வது தவறானது என்பதை நாம் இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்கிக்கிறோம். சரி. அப்போ தொழுகையில வந்து குர்ஆனை பார்த்து ஓதலாம் என்பதற்கு இது போதுமான ஆதாரமா இருக்கு. அடுத்தபடியாக இப்போ வேற ஒரு சந்தேகம் எழலாம். நம்ம பார்த்து ஓதிட்டே இருக்கோம். ஒரு பேஜ் முடிச்சாச்சு. 2வது பேஜ் போணும்னா, தொழுகையில இருந்துகிட்டே இப்படி அடுத்த பேஜ் திருப்புறதா? இது எப்படி இது? அப்படின்ற மாரி சந்தேகம் ஏற்படலாம். அந்த மாரி கூட நம்ம செய்யலாம். அதற்கு கூட மார்க்கத்துல நமக்கு அனுமதி இருக்கிறது. தொழுகையில ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா, தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத சிறு சிறு வெளிக்காரியங்களை செய்து கொள்வதற்கும் மார்க்கத்துல நமக்கு அனுமதி இருக்கிறது. இது தனியா ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அதற்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போ கேட்டதற்காக ஒரே ஒரு ஆதாரத்தையாச்சும் நம்ம குறிப்பிடுவோம். அது என்னன்னாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு ஒரு முறை தனியா தொழுவுறாங்க. அந்த நேரத்துல இப்னு அப்பாஸ் அவர்களும் வந்துட்டு அவங்களோட சேர்ந்து தொழணும்னு நினைச்சு அவங்களோட இடது பக்கமா போய் நின்றாங்க. அப்போ நபி அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது இப்னு அப்பாஸுடைய தலை மீது கையை வச்சு அவங்களுடைய வலது காதை பிடிச்சு அப்படியே வலது பக்கமாக என்ன செய்றாங்க, நிறுத்த வைக்கிறாங்க இப்னு அப்பாஸ. இது வந்து புகாரில 183ஆம் இலக்கத்துல இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸ் என்ன விளங்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது
கையை கொண்டு போய் பின்னாடியிலிருந்து இழுத்து கொண்டு வந்து வலது பக்கம் நிறுத்த வைக்கிறாங்கன்னா வேற சிறு சிறு செயல்களில் கூட நாம ஈடுபடலாம். அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் இப்போ ஃபோனே வருது, தொழுகையில் ஜமாத் தொழுகையில் இருக்கிறோம். அது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஃபோன் கட் கூட பண்ண மாட்டாங்க. அது சினிமா பாட்டு வேற ஏதோ இருக்கும். அது பாட்டுக்கு அது சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். மற்ற எல்லாருடைய தொழுகையும் பாதிக்கும். இவர் ஏன் அந்த மாதிரி ஆஃப் பண்ண மாட்டாரு, கட் பண்ண மாட்டாருன்னா தொழுகையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது என்னத்தை போய் அப்படி செய்யறது அப்படி அந்த மாதிரி கிடையாது. இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன நினைக்கலாம், ஃபோனை வந்து சைலண்டில் போட மறந்துட்டோம், ஃப்ளைட் மோடில் போடலைன்னா உடனே அந்த நேரத்துலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம், நிறுத்திக்கலாம், சைலண்ட் மோடில் போட்டு விட்டுற வேண்டியது தான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த ஹதீஸு ஆதாரமாக இருக்குது. சரி, அடுத்து வந்து ரெண்டு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. ஒன்று என்ன அப்படின்னாக்கா, குரானை பார்த்து அதெல்லாம் தடை கிடையாது. ரெண்டாவது வந்து அடுத்த பேஜ் திருப்பணும் அப்படின்ற தேவை ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாதிரியும் நான் செஞ்சுக்கலாம், அதற்கும் தடை கிடையாது, அனுமதி உள்ளது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது குரானை கையில் பிடிச்சு ஓதுவது. குரானை வந்துட்டு 2 கையிலையோ அல்லது ஒரு கையிலையோ பிடிச்சிட்டு நம்ம ஓதி தொழுகை இப்போ நிற்கிறோம்ல, தக்பீர் கட்டிட்டு நம்ம அந்த மாதிரி பிடிச்சிட்டு ஓதுனோம்னா அந்த தொழுகையில் தக்பீர் சொன்ன பிறகு நெஞ்சில் கை கட்டணுன்ற ஒரு சுன்னத்து இருக்குல்ல, சல்லு கமர் ஐத்து மூணு சல்லின்னு நபிசன் சொல்லியிருக்கிறாங்க, என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கன்னு இருக்காங்கல்ல, அந்த கட்டளையை வந்துட்டு முறித்தொருளாக போயிடும். தக்பீர் சொன்ன பிறகு 2 கைகளுமே நெஞ்சின் மீது இருக்கணும். நீங்கள் 2 கையிலையும் வந்து குரானை பிடிச்சவராகவோ அல்லது ஒரு கையில் பிடிச்சிருந்தாலோ அந்த சுண்ணத்தை வந்துட்டு முறித்தொருளாக போயிடும். எனவே நாம் அதுக்கு மட்டும் மாற்றாக என்ன செய்யலாம்னாக்கா, ஒரு ஷெல்ஃபு, ஒரு ஸ்டாண்டு, ஒரு டேபிள், இந்த மாதிரி ஏதேனும் ஒன்றை வந்து வைத்து அதன் மேலே வந்து குரானையோ அல்லது டிஜிட்டல் டிவைஸாக இருக்குது, ஃபோனாக இருக்குது, டேப்லெட்டாக இருக்கலாம், அது லேப்டாப்பாக இருக்கலாம், எதையோ ஒன்று எதை பார்த்து ஓதுறோமோ அதை முன்னாடி நம்ம வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்னா அதை பார்த்து நம்ம வந்துட்டு ஓதுனோமே ஆனால் குரானையும் பார்த்தும் ஓதிக்கலாம், சுண்ணத்தையும் நம்ம எதையுமே வந்துட்டு முறித்தவரெல்லாம் ஆக மாட்டோம். அந்த மாதிரி நம்ம செய்துக்கலாம். இப்போ மொபைலை பார்த்து ஓதுறதா இருந்துச்சுன்னா குரான் ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை சொல்கிறோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல ஃப்ளைட் மோடை போட்டுக்கணும், நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃபாக இருக்கணும். அப்படி இல்லாமல் குரானை பார்த்து அந்த மாதிரியெல்லாம் ஓதுவது கூடாது. ஏன்னா ஃபோன் வரும், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அந்த மாதிரியான நிலையில் நம்ம பார்த்து ஓதக்கூடாது. ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு நம்ம ஓதுறதுன்னா குரான் என்ன செய்யலாம், மொபைலில் கூட பார்த்து குரான் ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம ஓதிக்கலாம். அப்போ இந்த மாதிரியான வழிமுறையை பின்பற்றுவதன் காரணத்தினால பின்பற்றுவோமே ஆனால் நம்ம என்ன செய்யலாம், குரானை பார்த்து நம்ம ஓதலாம். அடுத்த பேஜ் திருப்பணும், அந்த மாதிரி திருப்பியும் ஓதிக்கலாம் அப்படிங்கிறதற்கு சான்றுகளை முன் வச்சுருக்கோம். கூடுதலாக மற்றொரு செய்தி இது தொடர்பாக சொல்லிடலாம். என்னன்னாக்கா, இது வந்து புகாரில் 516 இலக்கத்தில் உள்ள ஹதீஸு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய பேத்தி உமாமா பின்த் ஜைனபை வந்துட்டு சுமந்துட்டு ஜமாத்துடையில் தொழக்கூடியவங்களாக தொழுதுருக்குறாங்க. என்ன செய்வாங்கனாக்கா, சஜ்தா செய்யணுங்கும் பொழுது உமாமாவை இறக்கி விட்டுருவாங்க. மீண்டும் நிலைக்கு சென்றுட்டாங்க அப்படின்னாக்கா உமாமா வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு சுமந்துக்குவாங்க. இது வந்து புகாரில் இருக்கிறது. 516 சொன்னோம் இல்லையா. அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து என்ன விளங்குது, தொழுகையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, தொழுகைக்கு தாண்டிய செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சிறிய அளவுக்கு அவசியம் ஏற்படுது, தேவை ஏற்படுது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி செஞ்சுருக்காங்கல்ல. இப்போ நாமளும் அதே மாதிரி இப்போ அடுத்த பேஜ் திருப்பணும் என்பதற்காகவோ, இப்போ நம்ம ஓதிட்டு இருக்கோம், மொபைல் வந்து டக்குன்ட்டு கீழே விழுந்துருச்சு, அந்த டேபிளில் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு இருக்கு, அல்லது குரான் காப்பி கீழே விழுந்துருச்சுன்னா மொபைல் அப்படியே அதாவது டேபிள்லேருந்து அப்படியே கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா அந்த டேபிள்லையோ அந்த ஸ்டாண்ட்லையோ திரும்பவும் நேரம் நிற்க வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவை ஏற்படும் பொழுது அந்த மாதிரியும் செய்துக்கலாம் என்பதற்கெல்லாம் இந்த ஹதீஸ்லேருந்து ஆதாரம் இருக்குது. ஏன்னா தொழுகை ஈடுபட்டு கொண்டு தான் நபி ஸல்லல்லாஹு இந்த மாதிரியான செயல்களை ஈடுபட்டிருக்காங்க. எனவே நாம் வந்துட்டு பார்த்து குரானை தொழுகையில் ஓதலாம் என்பதற்கு இந்த செய்திகள்லாம் ஆதாரமாக இருக்கிறது. இந்த பதில் அளித்தவர் இம்ரான் கோவையிலிருந்து.